அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இடுமருந்து, முறிவு மருந்து. அதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா, மருந்து குடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேர்ல வர முடியலங்கய்யா. எனக்கு வந்து மருந்து வந்து எனக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருங்க. நேரா வர முடியல அப்படிங்கும்போது தான் நம்ம மருந்து வந்து இப்போ வந்து எல்லாமே சேர்த்து செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடுமருந்து, முறிக்கிற மருந்து. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து வசியம் பண்ணி நம்மள குடுக்குறாங்க. தெரியாம மருந்து குடுத்தாங்க. ஒருத்தருக்கு வந்து இடுமருந்து குடுத்துட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றத தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு தீர்வானது. அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து மருந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிக்கு நம்மளுக்கும் உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அடிச்சு போட்ட மாரி உடம்பு வலிக்கிற மாரி இருக்கும். வ உடம்பு வந்து உப்புன மாரி, வகுறு வந்து ஊதுன மாரி இருக்கும். வகுறு வந்து ரொம்ப இதா இருக்கும். ஊதுன மாரியே இருக்கும். தூக்கம் இருக்காது. கெட்ட கனவாத்தே வந்துட்டு இருக்கும். இதோடைய இடுமருந்துடைய பவரு. பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தன் பேச்ச கேட்கணும்னு பண்ணுவாங்க. முன்னாடிக்கு வந்து தன் பேச்ச கேட்கணும். நம்ம பேச்ச மட்டும் தான் கேட்கணும். வேற யாரும் பேச்ச கேட்கக்கூடாது. வேற ஒருத்தவங்கள பழக்கமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இதுல இருப்போம். அவங்க பழக்கத்த நிப்பாட்டி என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி பண்றாங்க. எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம பேச்ச கேட்காம இருப்போம். நாம அவங்க சொல்றத கேட்கறது இல்லாம இருப்போம். நம்முடைய விருப்பம் தான் என்னோட விஷயமும் போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது வந்து மருந்த குடுத்துட்டோம்னா, என்ன ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம வந்து யாரும் ஆப்போசிட்ல வந்து பேசிட்டு இருக்கோமோ, அவங்க பேச்ச நிப்பாட்டி, இங்கிட்டு வந்து அவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சுரும் அது. இடுமருந்து குடுத்துட்டோம்னா. நெறைய பேர் என்ட்ட சொல்றது வந்து, ஐயா நாங்க இடுமருந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க போய் ஊதி எடுத்துட்டோம். ஊதி எடுத்தா உருண்டை உருண்டையா வந்துச்சு. கருப்பு கருப்பா உருண்டையா வந்துச்சு. ஒரு 3 உருண்டை வந்துச்சு, 4 உருண்டை வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குதுங்க. ஓயாம வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட விஷயம் தான் அந்த மருந்து. புரியுதுங்களா? திருப்பி நம்ம அந்த மருந்த கொண்டு நம்ம வந்து முடிக்கிற மருந்த குடுத்துட்டோம்னா, மேற்கொண்டு வந்து அவங்க குடிக்கிறப்ப குடிச்சிட்டோம்னா, நம்ம அது கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா, மேற்கொண்டு அந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்குமாங்க. மருந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலது எடுக்கும்போது குடல்ல வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். கருப்பா அதில ஒட்டியிருக்கும் தான் திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயம் அது. அதுக்காக தான் இந்த மருந்த குடிச்சிட்டு நம்ம வந்து கலந்து முறிவு மருந்த குடிச்சோம்னா, உடல்ல ஒட்டியிருக்கிறத சுத்தமாக ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்துரும். ஒருத்தர் மருந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கருப்பு மருந்து உருண்டையா ஒருத்தர் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பேச்ச தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்க வந்து ஆப்போசிட் பேசுறத பிரிவு பண்ணி இங்கிட்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. மருந்து போட்டு பிரிச்சு விட்டுருப்பாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மூஞ்சி எல்லாம் கருப்படிச்ச மாரி ஆயி போயிரும். அந்த மூஞ்சி மாற்றமே ஆகி போயிரும். இப்ப நான் ஒரு அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, மருந்து நான் குடுத்துருந்தேன். அந்த அம்மாவே சொல்றாங்க, "ஐயா நான் 3 வருஷமா எனக்கு மூஞ்சி கருப்படிச்சு போய் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஒரு வந்து எப்படி வெளியேற முடியும்? இதே இயற்கையா?" அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே உடம்ப விட்டு போகாதா? அப்படின்னு நினைச்சு மனசு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க குடுத்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமே எனக்கு இது வந்து ஒரு ரிலீஃபான இதா இருக்குது. வெளியில வந்து எனக்கு வந்து ஃப்ரீயா உடம்பு இருக்கு. ஃப்ரீயா அதாவது இது எப்படின்னா சாப்பிட்டோனே உடம்புல இருக்க அந்த கை வலி, கால் வலி அதனால எனக்கு பாதிப்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமா அப்படியே குறைஞ்சிரும். சாப்பிட்ட உடனே ஒரே நாள் தான் டயம். இது பார்த்தீங்க அப்படின்னா. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிறது பூரா வந்து ஆயிரும். முகம் அதெல்லாம் கூட அதான் மாறிடுச்சு. அந்த அம்மாவே சொல்றாங்க. இப்பதாங்க எனக்கு வந்து முகமே எனக்கு வந்து ஒரு தெளிவான இது இருக்குது. ஒரு ஃப்ரீயா உடம்பு இருக்குது. ஒரு டென்ஷன் இல்லாம இருக்குது. ஒரு தெளிவான ஒரு இதா இருக்குது. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவா இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, எது எடுத்ததெல்லாம் பயமா இருக்கும். இந்த சாப்பிட்டீங்கன்னா அதான் சொல்றாங்க. இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் இந்த 3 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கேன். இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன் நானு. அவங்க சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன் நானு. எனக்கு வகுறு வலிக்கும், உப்பும் வகுறு அடிக்கடி எனக்கு வலிச்சுட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, வகுறு வந்து போய் ஆஸ்பத்திரியில பார்த்தாலுமே சில விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும். திருப்பி திருப்பி அந்த வகுறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து வகுறு தான் எனக்கு ரொம்ப பாதிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சரியாம ஓயாம உடம்பு சரியாம ஆகிட்டே இருக்குங்கய்யா. இது மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மகிட்ட. அதாவது மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து வெறுவத்துல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2வது பாத்தீங்க அப்படின்னா, நான்வெஜ் எடுத்துக்க கூடாது. அன்னைக்கு ஃபுல்லாவே. இப்ப மருந்து இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே நான்வெஜ் எடுத்துக்கவே கூடாது. நான்வெஜ் தொட்டோம்னா பாத்தீங்க அப்படின்னா, இதோட விஷயம் வந்து முடிஞ்சுக்கிறோம். அதனால நிறைய பேருக்கு சொல்றது, இது வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறாங்கன்ட்டு.